குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. இனிமேல் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலனா நம்ம நிலமை என்ன ஆகும்? அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு பேன் கேக் ரெசிபி பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நட்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். அதுவே போதுமானது. காய்ச்சின ஆறின பால் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கப் அளவுக்கு நிறைய வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ கோதுமை மாவு சேர்க்கும்போது நீங்கள் வந்து தண்ணி வெல்லம் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம பாலே வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக, தோல்லாம் நல்லா கருப்பாக இருக்கிற மாதிரி பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா நீங்கள் வந்து சோடா மாவு ஒன்றா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கல. சோடா மாவு சேர்க்கலனாலும் இது நல்லா தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம தோசைக்கல் நல்லா சூடானோடனே பட்டர் இல்லைன்னா நெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கல் தோசை மாதிரி கொஞ்சம் கனமாகவே வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே வந்து லைட்டாக வந்து நெய்யோ இல்லை வந்து எண்ணெயோ வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து நெய் சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு ஹனி வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சக்கரை வந்து கேரமல் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.